ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சிம்பிள் நெட்வொர்க்கிங்ஸ். லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஐபி அட்ரஸ்னா என்ன, அதில் விஎல்எஸ்எம் எஃப்எல்எஸ்எம்மோட டிஃபரன்ஸ் வந்து டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். பை த வே, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோட நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். லாஸ்ட் வீடியோட லிங்க் வந்து ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐபி அட்ரஸை எப்படி பைனரியா கன்வெர்ட் பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏன் ஐபி அட்ரஸ் வந்து பைனரியா வந்து கன்வெர்ட் பண்ணுறோம், அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் வந்து பைனரி ஃபார்முலா தான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராசஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா, ஃபண்டமெண்டல் லெவலில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் மூலமாக தான் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸுக்கு வந்து பைனரி டிஜிட்டில் தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், லைக் 0 and 1. ஐபி அட்ரஸை எப்படி பைனரியா கன்வெர்ட் பண்ணுறது வந்து பார்க்கலாம். அதுக்கு ரெஃபரன்ஸுக்கு IPv4ல 192.168.1.45 ஐபி எடுத்திருக்கோம். அதை வந்து செப்பரேட்டாக ஒரு ஆக்டேட்டாக வந்து இங்கே வந்து பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஐபியை எப்படி பைனரியா கன்வெர்ட் பண்ணுறது வந்து பார்க்கலாம். இந்த பைனரி கன்வெர்ட் பண்ணுற வேல்யூஸ் வந்து ரெண்டு வேல்யூஸ் தான் இருக்கும், 0 and 1. 0 எதை ரெஃபர் பண்ணோம்னா ஆஃப் ஈக்குவல் டு ஹோஸ்ட், 1 ரெஃபர் பண்ணுறது வந்து ஆன் ஈக்குவல் டு நெட்வொர்க்கு. இந்த பைனரியா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டிவைடட் பை டூ, இன்னொன்று வந்து டூ பவர். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்க்கலாம். 192 டிவைடட் பை டூவால் பண்ணோம்னா 96, 96 டிவைடட் பை டூ பண்ணோம்னா 48. ஈக்குவலாக டிவைட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து 0ன்னு வந்து மென்ஷன் பண்ணலாம். அன்ஈக்குவலாக வந்து டிவைட் ஆயிடுச்சுன்னா 1ன்னு வந்து மென்ஷன் பண்ணுவோம். இப்போ 3 2ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைனிங் 1 இருக்கும். ஸோ அந்த ரிமைனிங் 1 வந்து இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. இது அன்ஈக்குவலாக வந்து டிவைட் ஆனனால வந்து இதுக்கு வந்து ஒரு 1 வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 11000 அந்த வேல்யூ தான் வந்து 192 ஐபி கீழே வந்து இருக்கிற பைனரியில் அந்த வேல்யூஸ் தான் இருக்கும். ஓகே, 168 அதே ஃபார்மெட்டில் வந்து டிவைடட் பை டூவால் நம்ம பண்ணோம்னா இந்த வேல்யூஸ் வந்து வரும், பைனரி வேல்யூஸ் வரும். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது வந்து பேசிக்காக ஈஸியாகவும் இருக்கலாம். அது டூ பவர் ஆஃப் பண்ணோம்னா இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து வரும். ஓகே, 1 2 4 8 16 32 64 18 128 இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 255 வந்து வரும். ஓகே, ஒரு செக்மெண்ட்டில் வந்து 255 ஐபி வந்து இருக்கும். ஸோ அதை தான் வந்து இங்கே மீன் பண்ணுவோம். 192 வந்து எப்படி நம்ம வந்து இந்த மெத்தட் 2ல வந்து எப்படி பைனரியா கன்வெர்ட் பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ எந்த வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணால் 192 வருதோ அப்படி நம்ம வந்து பண்ணுறது வந்து செகண்ட் மெத்தடு. இப்போ 128ம் 64 வந்து ஆட் பண்ணோம்னா 92 வந்துடும் கரெக்டாக. ஸோ அது எந்த வேல்யூ நம்ம வந்து எந்த பாக்ஸை வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த பாக்ஸை வந்து 1 வந்து போட்டுருவோம். எந்த பாக்ஸ் யூஸ் பண்ணலையோ அந்த ரிமைனிங் பாக்ஸ்லாம் வந்து 00 வந்து மென்ஷன் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு மெத்தட் 2ல வந்து 192 வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி வரும். இதை வந்து ப்ராக்டிஸ் கூட நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பைனரியை வந்து எப்படி ஐபி அட்ரஸை வந்து கன்வெர்ட் பண்ணுறது வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டுட்டு வேல்யூஸ் வந்து கீழே இருக்க இந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் இந்த பாக்ஸில் போட்டுட்டு மேலே இருக்க வேல்யூஸ் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐபி அட்ரஸ் வந்து கிடச்சிரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 192க்கு வந்து இந்த மாதிரி போட்டு 128.64 நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 192 வந்துடும். இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 244, இது ஆட் பண்ணீங்கன்னா 55, இது மட்டும் வந்து ஒரு வேல்யூ இருக்கிறனால 4. இந்த மாதிரி வந்து பைனரியை வந்து ஐபி அட்ரஸை வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் ஹேண்ட்ஸ் ஆனுக்காண்டி. இந்த 2 ஐபியை வந்து எப்படி பைனரியா கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நீங்களே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் ட்ரை பண்ண முடிஞ்சாலோ டவுட் இருந்தாலோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் பண்ண முடியலைன்னா இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். 192.168.22.143 ஐபியை எப்படி பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து பார்க்கலாம். டூ பவர் ஆஃப் டேபிள் இங்கே போட்டு வச்சுருக்கேன். ஸோ 192 நம்மளை ஆல்ரெடி பார்த்துருந்தோம். 128ம் 64ம் ஆட் பண்ணியாச்சுன்னா 192 வந்துடும். ஸோ நம்ம எந்த வேல்யூ யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து 1ன்னு வச்சுட்டு யூஸ் பண்ணாத வேல்யூ வந்து 0000 வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ 168 நம்ம எடுத்து பார்த்தோம்னா 128ம் 64 ஆட் பண்ணியாச்சுன்னா வேல்யூ வந்து 192 வந்துடும். பட் நம்மளுக்கு தேவை வந்து 168. ஸோ என்ன பண்ணலாம்னா 128யும் 32 நம்ம வந்து ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணியாச்சுன்னா 160 வேல்யூ வரும் கரெக்டாக. ஸோ ரிமைனிங் வந்து இன்னொரு 8 இருக்குது. ஸோ அந்த 8 வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்த்தா இந்த வேல்யூ நம்ம யூஸ் பண்ணனால 1, இந்த வேல்யூ யூஸ் பண்ணல அதனால 0,
திருப்பி இந்த வேல்யூ யூஸ் பண்ணோம் 1 இந்த வேல்யூவும் யூஸ் பண்ணல. இந்த வேல்யூ தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டா? இப்ப 128ம் 32 ஆட் பண்ணோம்னா 160 பிளஸ் வந்து 8 ஆட் பண்ணியாச்சுன்னா 168. ஸோ ரிமைனிங் வேல்யூ வந்து 0, 0, 0 வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்க 22 வந்து எப்படி பைனரியா கன்வெர்ட் பண்றதுன்னா, ரொம்ப அதே மெத்தட் தான். இந்த வேல்யூவெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா இதெல்லாம் வேல்யூஸ் வந்து அந்த வேல்யூ விட பெருசு. ஸோ நெக்ஸ்ட் என்ன வேல்யூ அது அதுக்கு என்ன லாஜிக்னா ஜென்ரலா வந்து என்ன வேல்யூ கீழ இருக்கோ அந்த வேல்யூ தான் மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபர் பண்ணணும். இப்ப 23 கீழ வந்து 16 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம 16 வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 16 பிளஸ் 8 ட்ரை பண்ணோம்னா 24 வந்துரும். கரெக்ட்டா? ஸோ அதுவும் ட்ரை பண்ண முடியாது. ஸோ 16 பிளஸ் 4னா 20 பிளஸ் 2 22. ஸோ இந்த வேல்யூ யூஸ் பண்றோம். இந்த வேல்யூ யூஸ் பண்ணல. 0. ஓகே. இந்த வேல்யூ யூஸ் பண்றோம். இந்த வேல்யூ யூஸ் பண்றோம். இந்த வேல்யூ யூஸ் பண்ணல. 143 எப்படி கன்வெர்ட் பண்றது பார்க்கலாம். 143க்கு வந்து 128 பிளஸ் இந்த வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணியாச்சுன்னா 64, 32, 16லாம் ஆட் பண்ணியாச்சுன்னா அதை விட கூட போயிடும். ஸோ நம்ம 8ல இருந்து ட்ரை பண்ணலாம். 128 பிளஸ் 8 ட்ரை பண்ணோம்னா 136 பிளஸ் 1 வந்து 140. ஓகே. 142 பிளஸ் 143. ஓகே. ஸோ இப்படி வரும். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 172 வந்து எப்படி வந்து பைனரியா கன்வெர்ட் பண்றதுன்னு. 172.24.10.1. ஓகே. ஸோ இந்த 128 எடுத்தாச்சு. பிளஸ் 128ம் 64 ஆட் பண்ணா வேல்யூ கூட வந்துரும். 128ம் 30 வந்து ஆட் பண்ணியாச்சுன்னா 160 வந்துரும். ஓகே. 160யோட 16 ஆட் பண்ணியாச்சுன்னா இந்த வேல்யூவோட கூட போயிரும். பிளஸ் 8 160யோட 8 ஆட் பண்ணியாச்சுன்னா 168 வரும். ஸோ இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் 168ஓட 4 ஆட் பண்ணியாச்சுன்னா 172 வந்துடும். ஸோ இது வந்து 1, இந்த வேல்யூ 0, இந்த வேல்யூ 0. ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 24க்கு வந்து எந்த வேல்யூ வந்து அது கீழே இருக்கோ அங்கேருந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தா 24ஓட கீழே வேல்யூ வந்து 16. ஸோ 16லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 16ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணியாச்சுன்னா 24. ஓகே. ஸோ அதனால வந்து ரிமைனிங் 0, 0. இப்போ அதே மாதிரி இதுக்கு வந்து 10. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இது 0, இது 0, இது 0, இது 0. ஓகே. இங்க பார்த்தோம்னா 1 பிளஸ் 1. 8 பிளஸ் 2 வந்து 10. ஓகே. ஸோ இந்த வேல்யூ வந்து இப்படி நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகே. இப்போ இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு எல்லாமே வந்து 0, 0, 0, 0. லாஸ்ட்டு மட்டும் 1 வந்துடும். மாஸ்க். சப்நெட் மாஸ்க் எதுக்கு? இப்ப ஜஸ்ட் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஐபி அட்ரஸ வந்து சப்நெட் மாஸ்க் இல்லாம இருந்தா என்ன ஆகும்னு. இப்ப இந்த PC1, PC2 இருக்கு. PC1 ஐபி அட்ரஸ் வந்து இது 1.10. PC2ஓட ஐபி அட்ரஸ் வந்து 2.150. சப்போஸ் PC1 அண்ட் PC2 கனெக்ட் பண்ணணும்னா, எப்படி இந்த PC1 வந்து இந்த ஐபி அட்ரஸ வந்து இந்த PC2ஓட ஐபி அட்ரஸ் வந்து கண்டுபிடிக்கும்? ஒரு பிசி இன்னொரு பிசியோட கம்யூனிகேட் பண்றதுக்கு வந்து 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து சேம் நெட்வொர்க், இன்னொன்னு வந்து டிஃபரெண்ட் நெட்வொர்க். சேம் நெட்வொர்க்கா இருந்தா லேன் ஸ்விட்ச் மூலமா வந்து கம்யூனிகேஷன் வந்து ஹேண்டில் பண்ணும். இதுவே வந்து டிஃபரெண்ட் நெட்வொர்க்கா இருந்தா ஐபி ரவுட்டிங், டிஃபால்ட் கேட்வே அது மூலமா வந்து கம்யூனிகேஷன் ஹேண்டில் பண்ணும். இப்ப இந்த சினாரியோ சப்நெட் மாஸ்க் இல்லாத சினாரியோல இந்த PC1 PC2ஓட கம்யூனிகேட் பண்ணா, இப்ப இந்த PC1 பாக்கெட் வந்து சென்ட் பண்ணணும். இந்த பாக்கெட் வந்து சேம் நெட்வொர்க்ல சென்ட் பண்ணணுமா? ஐ மீன் இந்த லேன் செக்மெண்ட்ல வந்து சென்ட் பண்ணணுமா? இல்ல டிஃபால்ட் ரவுட்ல சென்ட் பண்ணணுமான்னு தெரியாது. கன்ஃப்யூஷனா இருக்கும். கரெக்ட்டா? இது ஓவர் கம் பண்றதுக்கு தான் வந்து சப்நெட் மாஸ்க் கொண்டு வந்திருந்தாங்க. இப்ப சப்நெட் மாஸ்க் இருந்தா, இப்ப அதே பிசி, அதே சப்நெட் இப்ப சப்நெட் மாஸ்க் கொண்டு வந்தாச்சு. 255.255.255.0. ஓகே. இது வந்து /24 செக்மெண்ட். அதுக்கு ஐபி வந்து ஸ்டார்ட்டிங் ஐபி வந்து இதுவும், எண்டிங் ஐபி வந்து இதுவா இருக்கும் /24னால. இப்ப இந்த பிசிக்கு வந்து ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிரும். இந்த டெஸ்டினேஷனோட ஐபி அட்ரஸ் வந்து சேம் நெட்வொர்க் கிடையாது. ஹென்ஸ் நம்ம வந்து டிஃபரெண்ட் நெட்வொர்க்ல வந்து சென்ட் பண்ணணும் இந்த பாக்கெட்டு. இங்க பார்த்தீங்கன்னா, PC2 இஸ் நாட் மை நெட்வொர்க் சென்டிங் தி பேக்கேஜ் டூ மை DGW அப்படின்னா
டிஃபால்ட் கேட்வேக்கு நான் வந்து சென்ட் பண்றேன் அப்படின்னு வந்து இந்த PC1 வந்து இந்த பாக்கெட் வந்து டிஃபால்ட் கேட்வே சென்ட் பண்ணிடும். இந்த டிஃபால்ட் கேட்வே வந்து பேஸ்ட் ஆன் தட் ரவுட்டிங் டேபிள் வச்சு டெஸ்டினேஷனுக்கு வந்து சென்ட் பண்ணிடும். இதுக்காண்டி தான் வந்து சப்நெட் மாஸ்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சப்நெட் மாஸ்க் இருந்தால் தான் வந்து லார்ஜ் ஸ்கேல் நெட்ஒர்க்ல வந்து எஃபிஷியண்டா வந்து கரெக்டான சிஸ்டத்துக்கு கரெக்டான ஐபிக்கு வந்து அனுப்ப முடியும். நெட்வொர்க் அண்ட் ஹோஸ்ட் போர்ஷன் அதே ஐபியை ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கோம். 192.168.1.10 சப்நெட் மாஸ்க்கு 255.255.255.0 கிளாஸ் சி. ஸோ கிளாஸ் சினால ஃபர்ஸ்ட் 3 ஆக்டேட்டு நெட்வொர்க் பார்ட்டாகவும் லாஸ்ட் ஆக்டேட் வந்து ஹோஸ்ட் பார்ட்டாக வந்து இருக்கும். இப்போ சப்நெட் மாஸ்க் எப்படி கால்குலேட் பண்ணுறது வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து சப்நெட் மாஸ்க் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து 2 பவர் ஆஃப் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். 2 பவர் ஆஃப் அப்புறம் வந்து என்ன வேல்யூ போடுறோம்னு இப்போ வந்து ஸ்லாஷ் எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 பவர் ஆஃப் 8 போட்டோம்னா 256 ஐபி வந்து கிடைக்கும். அதில் வந்து -2 பண்ணியாச்சுன்னா 254 வந்து ஹோஸ்ட் கிடைக்கும். இப்போ இங்கே ஏன் மைனஸ் வந்து பண்ணுறோம்னா -2 பண்ணுறோம்னா ஜென்ரலாக வந்து ஒரு ஐபியை வந்து ஃபார்முலா பண்ண அப்புறம் ஃபர்ஸ்ட் ஐபி வந்து நெட்வொர்க் ஐடென்டிஃபிகேஷனாகவும் லாஸ்ட் ஐபி அட்ரஸ் வந்து ப்ராட்காஸ்ட் ஐபியாகவும் யூஸ் பண்ணுவோம். அந்த ரீசனுக்காண்டி வந்து 2 ஐபி வந்து அன்யூசபிள் ஐபி. அந்த ரீசனுக்காண்டி -2 பண்ணியாச்சு. அப்படி பண்ணியாச்சுன்னா 254 ஐபி அட்ரஸ் வந்து யூசபிள் ஐபி. டோட்டல் ஐபி வந்து 256. இப்போ சிஐடிஆர் வேல்யூனா என்னன்னு பார்க்கலாம். பை டிஃபால்ட்டாக வந்து இது கிளாஸ் ஏவோட டிஃபால்ட் வேல்யூ வந்து /8. /8னா /8க்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து சப்நெட் மாஸ்க் இருக்கும். 255.0.0.0. இந்த வேல்யூ /8 இருக்குல்ல, இதுதான் வந்து சிஐடிஆர்னு சொல்லுவோம். அதோட அப்ரிவேஷன் வந்து கிளாஸ்லெஸ் இன்டர் டொமைன் ரவுட்டிங். ஓகே. கிளாஸ் பியோட சிஐடிஆர் வேல்யூ வந்து டிஃபால்ட் சிஐடிஆர் வேல்யூ வந்து /16. அதோட சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.0.0. இதே மாதிரி /24. இப்போ இது வந்து அப்படியே பைனரியா கன்வெர்ட் பண்ணோம்னா எப்படி இருக்குன்னு வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்காண்டி இங்கே போட்டிருக்கோம். இப்போ சிஐடிஆர் வேல்யூ வச்சு எப்படி ஒரு ஐபி வந்து கண்டுபிடிக்கிறது, எப்படி சிஐடிஆர் வேல்யூ வந்து இப்போ /24 /26 இது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு வந்து எத்தனை ஐபி வரும், ஃபர்ஸ்ட் ஐபி என்ன, லாஸ்ட் ஐபி என்ன, எந்த ஐபி வந்து யூசபிள் ஐபி, இந்த இந்த மாதிரி எல்லா டீட்டெயில் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சிஐடிஆர் /26 இருந்தால் சிம்பிள். /26 வந்து 2 பவர் ஆஃப் 6 பண்ணீங்கன்னா 64 ஐபி கிடைக்கும். அதில் வந்து லாஸ்ட் டைம் சொல்லியிருந்த மாதிரி -2 பண்ணணும். அப்படி பார்த்தா நம்மளுக்கு வந்து 62 ஹோஸ்ட் வந்து இருக்கும். ஓகே. இப்போ இன்டர்வியூவில் வந்து /26க்கு வந்து எத்தனை ஐபி வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் போடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ /26 போட்டீங்கன்னா இங்கே எப்படி நீங்கள் 6 போட்டீங்க, 2 பவர் ஆஃப் என்ன வேல்யூ நீங்கள் போட்டீங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஓகே. அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஐபி அட்ரஸ் வந்து IPv4 அட்ரஸ் வந்து 32 பிட்டு. ஒரு இதில் வந்து 8 8ஆக இருக்கும். கரெக்டாக 8 16 8 + 8 16 16 + 8 24 24 + 8 வந்து 32. ஸோ இதை தான் வந்து IPv4 அட்ரஸ் வந்து 32 பிட்ஸ்னு வந்து சொல்கிறோம். இப்போ இன்டர்வியூவில் வந்து /26க்கு வந்து எத்தனை ஐபி வந்து கிடைக்கும் அப்படி பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நீங்கள் வந்து ரிவர்ஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 32 கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம வந்து 26 கொண்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து 32, இது வந்து 31, இது வந்து 30, இது வந்து 29, இது வந்து 28, இது வந்து 27, இது வந்து 26. ஓகேவா. ஸோ எங்கே வந்து 26 வருதோ அது வரைக்கும் நம்ம வந்து வேல்யூ வந்து 1ஆ இருக்கும். அதுக்கப்புறம் வேல்யூ வந்து 0வா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். எக்ஸாம்பிளுங்க வந்து பை டிஃபால்ட்டாக வந்து எல்லாமே 1ஆ இருக்குது. இப்போ இங்கே வரைக்கும் வந்து 26 வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம 00வா வந்து கன்வெர்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ இதையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா இது வந்து லாஸ்ட் டைம் நம்ம ஆல்ரெடி ஒரு காலம் போட்டிருந்தோம். 128 64 இந்த மாதிரி வேல்யூ இருக்குது கரெக்டாக. இப்போ 128ம் நீங்கள் 64 நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 192. ஸோ சப்நெட் மாஸ்க் என்ன வரும்னா 255.255.192. ஸோ இப்போ இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா இப்படியும் நம்ம வந்து சொல்லலாம். இன்னொரு கால்குலேஷன் வந்து எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து
இங்க பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். ஓகே. ஸோ 2 பவர் ஆஃப் 6 இப்ப நீங்க கேட்கலாம். இப்ப 6 எப்படி வந்துச்சுன்னா, இப்ப எத்தன வேல்யூஸ் வந்து 0வா இருக்கு. 6 வேல்யூ 0வா இருக்கா? அப்டின்னா இங்க வந்து நீங்க 6 போட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா இருக்கும். 2 பவர் ஆஃப் 6 வந்து 64. அதுல வந்து 2 ஐபி வந்து யூஸ் பண்ண முடியாது. 62 ஐபி வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப ஐபி அட்ரஸ் வந்து 192.168.1.0க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஐபி. இது வந்து நெட்வொர்க் ஐடென்டிஃபிகேஷன் ஐபி. இது வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ யூசபிள் ஐபி பார்த்தோம்னா, இதுதான் வந்து யூசபிள் ஐபி. 1.1ல இருந்து 1.62 வரைக்கும் யூசேபிள் ஐபி. இது வந்து பிராட்காஸ்ட் ஐபி. இது வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ டோட்டல் ஐபி வந்து 64. அதுல 2 யூஸ் பண்ண முடியாதனால வந்து இது வந்து 62. இதுக்கோட சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.192. 192 எப்படி வந்துச்சுன்னா, இந்த வேல்யூ நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 192. இந்த வேல்யூ என்னன்னா 128 பிளஸ் 64. இத 2 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 192 வந்துரும். இது ஒல்காட் மாஸ்டர் எப்படி பண்ணோம்னா, இத வந்து ரிவர்ஸா அப்படியே பண்ணோம்னா வெல்காஸ்ட் மாஸ்டர் வந்துரும். இப்போ 192 வந்து 255 இபிய வந்து 192 நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 63 வரும். ஸோ அந்த அந்த கால்குலேஷன் தான் வந்து இங்க வெல்காட் மாஸ்க். இது வந்து பைனரி கால்குலேஷன். பைனரி கால்குலேஷன் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திருந்தோம். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்ப /27 குடுத்தாச்சுன்னா, அதே மாரி தான் 2 பவர் ஆஃப் 5. இப்ப 5 எப்படி வந்துச்சுன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஜீரோஸ் வந்து எத்தன 0 இருக்குன்னா, 5 0 இருக்கும். ஸோ 5 0 இருக்கனால வந்து இங்க வந்து நம்ம வந்து 5 போட்டாச்சு. 2 பவர் ஆஃப் 5 போட்டோம்னா 32. அதுல வந்து -2 பண்ணோம்னா 30. ஸோ டோட்டல் கிடைக்கிற ஐபி வந்து 32. அதுல யூசபிள் ஐபி வந்து 30 மட்டும் தான். இப்ப அதே மாதிரி இது வந்து /27. ஓகே. /27க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஐபி வந்து இந்த ஐபியா இருக்கும். இது வந்து யூஸ் பண்ண முடியாது. யூசபிள் ஐபி வந்து இந்த மாரி தான் இருக்கும். ஓகே. 1.1லேருந்து 1.30. ஓகே. ஸோ லாஸ்ட் ஐபி வந்து 192.168.1.31 வந்து லாஸ்ட் ஐபியா இருக்கும். இப்ப 1.0லேருந்து 1.31 நீங்க ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 32 ஐபி இருக்கும். இது வந்து யூசபிள் ஐபி வந்து 30. இப்ப சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.255.224. எப்படி 224 வந்துச்சு? நீங்க வந்து கேட்கலாம். இப்ப 64 பிளஸ் நீங்க 32 ஆட் பண்ணீங்கன்னா 224 வரும். அந்த வேல்யூ தான் வந்து இங்க நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்ப 255ல வந்து 224 வந்து மைனஸ் பண்ணோம்னா 31. அத தான் வந்து இங்க ஒயில்ட் மாஸ்டா வந்து போட்டிருக்கோம். ஸோ ஃபார் ஐபி அட்ரஸ்னா என்ன? விஎல்எஸ்எம், எஃப்எல்எஸ்எம் ஓட டிஃபரன்ஸு, ஐபி அட்ரஸை பைனரி எப்படி கன்வெர்ட் பண்றது? பைனரி எப்படி ஐபி அட்ரஸா கன்வெர்ட் பண்றது? சப்நெட் மாஸ்க் எதுக்கு? சிஐடிஆர் வேல்யூ இதெல்லாம் வந்து டீட்டெயிலா பார்த்திருந்தோம். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ வந்து பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணலாம். இமெயிலும் அனுப்பலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கலாம். நன்றி.